Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். அதிகமா கடன் வாங்காம இருக்க ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? அதாவது 2 சீக்ரெட் இருக்கு. ஒன்னு 10 நிமிஷம் ஒரு சீக்ரெட், இன்னொரு சீக்ரெட் அப்படின்றது 3 நாள் சீக்ரெட். ஸோ என்ன 10 நிமிஷம் சீக்ரெட், 3 நாள் சீக்ரெட்? நம்ம இதெல்லாம் பண்ணுனா நம்ம எப்படி கடன் வாங்காம இருப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் இது ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கோங்களேன். ஓகே, உங்க டைம் எப்படி இருக்கோ நீங்க ஃபுல்லா பாக்குறதா இருந்தாலும் ஓகே தான், இல்ல வந்து ஸ்கிப் பண்ணி பாக்குறதா உங்களுடைய விருப்பம் தான். பட் என்னுடைய கடமை நீங்க ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் கடன்ல தான் அதிகமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கடனை தான் சமாளிக்க முடியாம, ஒரு கடனை சமாளிக்க முடியாம இன்னொரு கடன், அந்த கடனை சமாளிக்க முடியாம இன்னொரு கடன், இப்படி மல்டிபிள் கடனுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஈவன் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியில போய் தான் மாற்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, இல்லை வந்துட்டு அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, அம்மா, அப்பா, இந்த மாதிரி என்னென்ன இடத்துலலாம் காசு வாங்க முடியுமோ அவ்வளோ இடத்துல காசு வாங்குறாங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி படித்த புக்கு, அது பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. பட் நான் அது மைண்டில் இருந்துச்சு. அதை நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது எனக்கு அதில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது. அப்போ தான் யோசிச்சேன், அட ஆமா இல்லை, இதை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ள ஓடி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வச்சுக்கோங்களேன் சேவ் பண்ணியிருக்கேன். நிஜமா சீரியஸா சொல்றேன் நான். ஸோ அதை அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது வந்துட்டு நம்ம என் வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்கு, கரண்ட் அடுப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு சேர்க்கும் பொழுது இதனுடைய விலை எவ்வளோ வரும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ஃப்ரிட்ஜு 5, ஒரு 10, 25, அதான் 30 வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ அருமை பெருமையை கேட்க தான் நாங்கள் வந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முழுசா கேளுங்க. அதாவது வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம், அப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் லைட் எரியலன்னு உடனே எனக்கு ஒரே குழப்பம். என்னடா அது லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் இருட்டாகவே இருக்குது, மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சு பிளுக்குன்னு வந்துட்டு ஆஃப் ஆகி போச்சு. சரி ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம்னா, சரி வேற ஃப்ரிட்ஜ் போட்டுற வேண்டியதான். ஏன்னா இது வேற ஆஃப் ஆகுது, ரொம்ப வருஷம் இருக்குது, வேற பீச் கிட்ட இருக்கிறதுனால உப்பு எல்லாம் அரிச்சு போய் கிடக்குது. உப்பு காத்து பீச் கிட்ட தான் நல்லா சூப்பராக தான் இருக்கும் வியூஸ் எல்லாம், ஆனால் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் காலி ஆகிடும். சரி ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்து நாங்கள் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பார்த்தோம். அந்த பொருள் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா, பிராண்ட் வேணாம், ஒரு 20,000 வந்துச்சு. 20,000 வந்தோடனே ஓகே, எங்களுக்கும் ஓகேவா இருந்துச்சு. சரி வாங்கிடலாம், இதே வாங்கிடலாம் அப்படின்ற சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாவது வந்துட்டு நாங்களே பிளான் பண்ணி பண்ணது ஒன்று, வெளியில போனதுனால எங்களால் வந்துட்டு இது பண்ண முடியல. அப்புறம் எங்களுக்கு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு, வீட்டில் வந்துட்டு அதில் வேற ஓடலையே, அதில் வேற நம்ம பொருளை வச்சிருக்கிறோமே அப்படின்ற மாதிரி யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபியூஸ் போன பல்ப் வந்து கழட்டிட்டேன். நான் கழட்டிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபியூஸ் போன பல்பை கழட்டி கதவை சாத்திட்டேன். நான் ஃப்ரிட்ஜை சாத்தி விட்டேன். நான் ஃப்ரிட்ஜை சாத்தி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. அட என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சவர்கிட்ட கேட்கும் போதும், இல்லை அந்த லைட்டு வந்துட்டு ஃபியூஸ் போயிருக்கும், மேபி அதனால தான் இருக்கும், நான் ஃப்ரிட்ஜே மாற்றலாம்னு நினச்சேங்க, அது திடீர்னு இப்படி இருக்கேன். சார் உங்களுக்கு லீக்கேஜ் வந்தால் மட்டும் ஃப்ரிட்ஜை மாற்றுங்க, அது பழசாய் லீக்கேஜ் வந்தால் மட்டும் மாற்றுங்க, அப்படி இல்லையா மாற்றாதீங்க, அதெல்லாம் கிடக்கும், பல வருஷத்துக்கு அது பாருங்க கிடக்கும், எதுவுமே ஃபால்ட் வராமல் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் லைட் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன். நான் அது இப்போ நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 சேவ்டு. அடுத்தது வந்துட்டு இது கொஞ்ச நாள்லயே வந்துட்டு எனக்கு இது வேலை வைக்குது. என்னதுன்னா, என்னுடைய வந்துட்டு வாஷிங் மிஷின் வேலை வைக்குது. வாஷிங் மிஷினை போய் பார்த்தா அந்த திருப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த திருப்புறத்தெல்லாம் போயிடுச்சு. திருப்புறத்து போன உடனே என்னாச்சுன்னா, நான் என்ன நினைச்சேன், இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல. ஏன்னா அது உடஞ்சி தூள் வந்துருச்சு. வெயில் இருக்கிறதுனால பீச் பக்கம் இருக்க தூள் வந்துருச்சு. பீச் பக்கம் தான் இது ஒரு தொல்லைங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இதை வந்து வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, சரி ஃப்ரிட்ஜில் ஒன்று நடந்தது இல்லை, அதை நம்ம இதில் பண்ணி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு சர்ச் பண்ணேன். அப்புறம் ஒரு 2-3 பேர்கிட்ட தெரிஞ்சவங்க இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். அது வந்துட்டு அந்த லாக் சுற்றுறது தாங்க போயிருக்கும், அந்த டைமர் தாங்க போயிட்டு இருக்கும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஏதாவது இந்த கடையில் போய் கேளுங்க, அதாவது பாத்திர கடைலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கடையில் போய் கேளுங்க, இல்லை எலக்ட்ரிக்கல்ல நீங்கள் மவுண்ட் ரோட் போனீங்கன்னா போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ நான் இங்கேயே பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் போய் கேட்டால் அந்த இது வந்து அந்த டைமர் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து போட்டால் 2 நாள் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் சரி இன்னும் 2 நாள் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல்லாக திருவுனா ஒர்க் ஆகிடுச்சு. அது கரண்ட் அடுப்பு அதே கான்செப்ட் தான். அதில் எனக்கு ஒரு 8,000 சேவ் ஆச்சு. கரண்ட் அடுப்பு அதே செமி ஆட்டோமேட்டிக் தான். கரண்ட் அடுப்பு அதில் வந்துட்டு எனக்கு 2,000. அதில் ஒரு ஐசி ஒன்று இருந்துச்சு. அது நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலைங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா,
ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்கன்னு சொல்றேன். அதாவது இன்னைக்கு நான் வந்துட்டு அதிகமா கடன் அப்படின்றதுல வந்துட்டு மாட்டியிருப்பேன். ஏன்னா இதை டியூல தான் நான் போட்டிருப்பேன். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறேன். இப்ப லாஸ்டா வந்துட்டு என்னுடைய மொபைல் வந்து கொஞ்சம் வேலை வச்சுது, ரேம் இல்லை. ஸோ அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற மொபைல் வாங்கிடலாமா, ஏன்னா யூடியூப்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேப் இருக்கிறத நான் மறந்துட்டேன். டேப்ல எடுத்து அதில் வந்துட்டு ஷேர் ஃபைல் மூலிமா டேப்ல எடுத்து போட்டுட்டு இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இல்லைன்னா நான் ஒரு கடன்காரனா மாறி இருப்பேன். அதாவது அந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஒரு கடன் வாங்க போறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த பொருள் நமக்கானதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க கன்வீனியன்ஸ் ஆயிட்டீங்க, 10 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு ஓகே அதனால எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க, அந்த பொருள் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொபைல் நம்ம வாங்குறோம், வாங்கி ஒரு 3 நாள் 4 நாள் அது யூஸ் பண்றோம், அது இருக்க எல்லா ஃபியூச்சரையும் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், அதை வருஷம் ஃபுல்லும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்றாங்க. வருஷம் ஃபுல்லும் எந்த வித வந்து ஃபியூச்சரையும் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஃபோன் பேசுவோம், கேமரா எடுப்போம், அவ்வளவுதான். இதை மட்டும் தான் நம்ம பண்றோம், அதிகபட்சமா அதை யூஸ் பண்றதே கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஒரு நாளாவது நீங்க யோசிச்சு பாருங்க. மினிமம் 1 நாள், மேக்ஸிமம் 3 நாள் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த பொருள் வேணும், அது இம்பார்ட்டன்ட்ங்க அப்படின்னா மட்டும் நீங்க அதை நீங்க லோன்ல வாங்குறதோ இல்லை வந்துட்டு எதுல வேணா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுடைய பிரைன் அப்படின்றது எப்படி தான் இருக்கும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 நாள் வெயிட் பண்றீங்கன்னா இதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தரும். அப்படி நான் வெயிட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த டேப்ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி மறந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ டேப் இருக்கா, டேப்ல வந்து நம்ம ஷேர் ஃபைல் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஷேர் ஃபைல் மூலியமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போதான் எனக்கு தோணவே வந்துச்சு. அப்படி இதுக்கு முன்னாடி யோசிக்கும் போது இதை வேற அதுல காப்பி பண்ணிலாம் போட்டுட்டு இருக்கணுமா, அப்புறம் 3 நாள் கழிச்சு இதை காப்பி பண்ணி போடுறதுக்காகவா நம்ம வந்துட்டு ஒரு 10,000 20,000 30,000 செலவு பண்ணோம். ஏன்னா எப்படி 30,000 வந்துடும் நான் வாங்கக்கூடிய செல்லு, இவ்வளவு அமௌண்ட்டை செலவு பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நான் போயிட்டேன். எல்லாம் சரியாகட்டும், வேலையிலேயே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம நல்ல மொபைல் காசு இருக்கும் போது வாங்கலாம். ஆனா கடன் வாங்கி வாங்குறது தான் நான் சொல்றேன். நீங்க கையில காசு வச்சிருக்கீங்கன்னா வாங்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா அப்ப கூட நீங்க வெயிட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்றேன். அந்த காசை செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. அங்க ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜென்சி இருக்குன்னா, இந்த காசு எதுக்காக நான் இங்கே கொடுக்குறேன்னா எனக்கு இது திரும்ப வருமா, இல்லை இந்த காசை வச்சு நான் வந்துட்டு வேற ஏதாவது பண்ணலாமா, இந்த பொருள் எனக்கு தேவையா தேவையில்லையா, இதனால எனக்கு என்ன பலன்கள் இருக்கு, இதனால எனக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். இதை வாங்கினா நான் என்ன பண்ணுவேன், கேமரா எடுத்து இதுதான் பண்ணுவேன், ஆனா இதை வாங்கினா நான் மாசம் மாசம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகணும், இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அதிகமா கடனுக்குள்ளே போக மாட்டீங்க. அதை தான் சொல்றாங்க. நான் அந்த புக்கில் பார்த்தபோது அதுதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு 3 நாள் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா கடன்காரன் ஆகிறதுல நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு பகிர்ந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நானும் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஸோ பார்த்தா அந்த புக்கோடைய சம்மரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன், அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.